ஹலோ கைஸ், இன்னைக்கு வந்து ஆர்டர் பார்த்தீங்க அப்படின்னா ரோஸ் மில்க் கேக் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அதனால சுகர் சிரப் வச்சு சோக் பண்ணுறதுக்கு பதிலாக ரோஸ் மில்க் வச்சு சோக் பண்ணிட்டோம் அப்படின்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால நான் அதை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். விப்டு க்ரீம்லேயும் பிங்க் கலர் சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கேக் எல்லாமே லேயராக கட் பண்ண பிறகு ஃபர்ஸ்ட் லேயர் கேக் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த ரோஸ் மில்க்கை இதில் நல்லா சோக் பண்ணிடலாம். அடுத்து இதுக்கு மேலே விப்டு க்ரீம் வைக்கிறேன். அடுத்த லேயர் கேக் வச்சு இதே போல் செய்து எடுக்கிறேன். எல்லா லேயர் கேக்லேயும் நான் இதே போலவே செய்து எடுக்கிறேன். எல்லா லேயர்லையுமே நம்ம இதே போல் செய்த பிறகு நம்ம இதுக்கு க்ரம் கோட் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். க்ரம் கோட் கொடுத்ததுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டு மெயின் கோட் ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா இதில் டிசைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டு ரோஸ் மில்க் கேக் அப்படிங்கிறதுனால நான் இதில் ரோசட்டே டிசைன் வச்சுட்டேன். இதுக்கு பேஸ்க்கும் நான் சிம்பிளான ஒரு டிசைன் கொடுத்துக்கிட்டேன். இந்த ஃப்ளவர் எல்லாத்தையுமே அங்கங்கே நம்ம லீஃப் வச்சு எடுத்துக்கிடலாம். எல்லாமே நான் லைட் கலரில் தான் ரெடி பண்ணி எடுத்தேன். அப்போ தான் பார்க்குறதுக்கும் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். நாங்கள் ஆன்லைன் ஆஃப்லைன் கிளாஸஸும் ஆஃபர் பண்ணுறோம். இதை பற்றின டீட்டெயில் வேணும் அப்படின்னா மேலே உள்ள நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அதே போல் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் கேக் ப்ரௌனிஸ் எல்லாமே டெலிவரி பண்ணுறோம். கேக்கோட ஃபைனல் ஃபினிஷிங் லுக் இப்படி தான் இருந்தது. எப்படி இருக்குது நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள்.